ஆண் பாவம் பொல்லாதது படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. நல்ல ஒரு ஃபீல் குட்டான என்டர்டெய்னிங்கான ஒரு படம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு நல்லா சிரிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம். படத்துல காமெடிஸ் நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆண்டவா, நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஒரே ஒரு பொன் குழந்தை. சாரி ப்ரோ, இட்ஸ் நாட் மை சாய்ஸ். என் பொண்டாட்டி பேச்ச மீற முடியல. சுவாமி, இதோ வந்து விட்டேன் தேவி. படத்தில் இருக்கிற ஒரு 80% ஆஃப் த காமெடிஸ் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக சிரிக்க வைக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்துட்டு ஃபெமினிஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு படமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபெமினிசம்னா என்ன, அது எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். லவ் டுடே படம் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்தில் ஹீரோயின் மேலே தான் நிறைய தப்பு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹீரோ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் ரெவி மேட்டர்லையும் மாமா குட்டி மேட்டர்லையும் மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படமே எனக்கு ஃபீல் ஆனிச்சு. எல்லாமே வந்துட்டு ஹீரோயின் பண்ணுறது தான் தப்பு, ஹீரோ பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ். ஒரு 4 சம்பவம் காட்டுவாங்க. அந்த 4 சம்பவத்தையுமே ரியோராஜ் தான் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்துல தான் என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கறது யாருமே பேச மாட்டாங்க. அதையே தான் ரியோராஜும் பண்ணிருக்காரோ அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். அவரும் சில தப்புக்கள் பண்ணிருக்கலாம். நம்ம ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எதையும் கேட்காதனால நமக்கு அது தெரியாம போயிருச்சு. அதை இவங்க பேலன்ஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஈக்குவலான ஸ்டோரி கொடுத்துருக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரியோராஜ் இந்த படத்துல அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னே சொல்லுவேன். ஹீரோயின் பண்ற எல்லா விஷயத்துக்குமே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனே போதும், எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிரும். கலையரசன் தங்கவேலு ஒரு பிளாக் ஷீப்போட சொத்து அப்படிங்கிறதுனால அவருக்கு நம்ம ஆர்ஜே விக்னேஷோட பொட்டன்ஷியல் வந்துட்டு தெரியும். ஆர்ஜே விக்னேஷை அவர் இந்த படத்துல சரியா யூஸ் பண்ணிருக்காருன்னு நான் சொல்லுவேன். அவரோட பாசிட்டிவ் என்னன்னா, ஒரு பெரிய ஸ்பீச்சா இருந்தாலும் நமக்கு கன்வே ஆகிற மாதிரி போர் அடிக்காத மாதிரி பேசுவாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று வச்சிருக்காரு பெருசா, அது சூப்பரா இருக்கு. நிறைய இடங்கள்ல படத்தோட ஹீரோவான ரியோவியே ஆர்ஜே விக்னேஷ் ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நக்கலைட்ஸோட ப்ராடக்ட் குடும்பஸ்தன்லயே பார்த்துருப்பீங்க அவரோட ஆக்டிங் எப்படி அப்படின்னு. இந்த படத்துலயும் அதுக்கு குறைய இல்லாம சூப்பரா பண்ணிருக்காரு. ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி சுயமா முடிவெடுக்காத கேரக்டர் மாதிரியே காட்டியிருப்பாங்க. ஜியு போபோட போட்டோவை வச்சுக்கிட்டு கால் மார்க்ஸ்னு சொல்லுவாங்க. அது கால் மார்க்ஸ். அதுலேயே தெரிஞ்சாலும் இவங்க வந்துட்டு ஃபெமினிசம் முழுசாக தெரிஞ்சவங்க கிடையாது, அறகுறையாக தெரிஞ்சவங்க அப்படின்னு. நம்ம ஹீரோவோட கேரக்டர் வந்துட்டு ஃபெமினிசத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் அவர் அதை மனசளவில் நினைக்கிறது கிடையாது. ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி காட்டிக்குவார். ஹீரோயினும் தான் ஒரு ஃபெமினிஸ்ட் தான், ஆனால் அந்த அளவுக்கு ஃபெமினிஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட இந்த மீட்டருமே ஹையா போனது தான் காரணம் இவங்களுக்குள்ள வந்த இந்த சண்டைக்கு. இங்கே பாருமா, நான் ஃபெமினிசத்துக்கு சப்போர்ட் பண்ணவன் தெரியுமா, அந்த அளவுக்கு பண்ண மாட்டோமா, அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன். பெண்ணியம் பேசுறது அப்படிங்கிறது நம்மளோட ரெஸ்பெக்டை வாங்கிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர ஆண்களோட ரெஸ்பெக்டை குறைக்கிறதுக்காக கிடையாது அப்படிங்கிற மேட்டரை கடைசியாக ஒரு கேரக்டரை வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த படத்து மேலேயும் நிறைய பேர் குற்றச்சாட்டுக்கள் வைக்கலாம். ஹீரோயினுக்கு இந்த படத்தில் அறிவே இல்லாத மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா ஃபெமினிஸ்ட் எல்லாத்துக்கும் அறிவே இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? அந்த கேரக்டருக்கு அறிவு இல்லைன்னு தான் நான் சொன்னேன். கேரக்டர் பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் அந்த பொண்ணை ஜட்ஜ் பண்ணுறீங்களா? எங்க அது நான் எழுதின கேரக்டருங்க, நான் எங்க ஜட்ஜ் பண்ணும்? நீங்கள் எழுதின கேரக்டர்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த கேரக்டர் நீங்கள் அடிமைத்தனப்படுத்துறீங்க. படத்தில் நான் எழுதுறது தானங்க கேரக்டர், அந்த கேரக்டர் தானங்க இருக்கணும். நீங்கள் எழுதின கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆணடிமைத்தனப்படுத்திட்டு இருக்கீங்க. என்னையா கேள்வி கேட்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டால் தமிழ்நாடு சுடுகாடு ஆகிடும். போங்க, நான் அழுதுருவேன். இந்த மாதிரி படங்களுக்கு டயலாக்ஸ் ரொம்பவே முக்கியம். டயலாக்ஸ் கொஞ்சம் தப்பாக போயிட்டாலும் ட்ரோல்ல மாட்டிக்கும். ஹீரோயின் வந்துட்டு தாலியை கழட்டி ஜுவல் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ரியோ வந்துட்டு தாலி போடணும் தானே சார் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட கேட்பாரு. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு டயலாக்கை எழுதி கொண்டு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இன்னொரு இடத்துல ஆர்ஜே விக்னேஷ் ஒன்று சொல்லுவார், ஒய்ஃபை அடிச்சிட்டிங்களா சார்? அடிச்சிட்டாலும் நான் வாதாட முடியாது அப்படின்னு. அடிச்சுட்டீங்களா? அப்படி ஏதாவதுன்னா இப்பயே வேற லாயரை பார்த்து போயிருங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்க்குலாம் ஆதரவா ஆஜரானா அந்த ஜட்ஜி காரி மூஞ்சிலே துப்புவாப்ல. எந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலி கரெக்டாக தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. படம் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்ணி போகிற படம் தான். ஆனால் கோர்ட் சீன் அப்படின்னு வரப்ப ரொம்ப க்ரௌடியாகவே இருந்துச்சு. இவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தானே பார்க்க போகிறோம், ஏனோ தானே செட்டை போட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு க்ரௌடியான செட்டே போட்டிருந்தாங்க கோர்ட்டுக்கு. ஓவராலாக படம் வந்துட்டு ஒரு ஃபன்ஃபில்டான என்டர்டெய்னிங்கான ஒரு படம் தான். போயிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டு வாங்க. இந்த படத்தில் இருக்கிற நிறைய சீன்ஸை வந்துட்டு கட் பண்ணி ரீல்ஸாவோ ஸ்டேட்டஸாவோ போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் நடக்கும். எனக்கு படத்துல குறை அப்படின்னு பட்டது இதுதான். ஹீரோயின் பக்கம் இருக்கிற நியாயத்தை ஹீரோயின் சொல்லவே இல்லை. அதுக்கு மட்டும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்க அப்படின்னா படம் கொஞ்சம் பேலன்ஸா இருந்திருக்கும். ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோ. பாய்.